இப்போ நமக்கு கடைசி 2.5 சனியில் வாக்குஸ்தானத்தில் சேட்டான் இருக்கிறாரு. அந்த சேட்டானோட இப்போ செவ்வாய் போய் சேரப்போகிறார். அப்போ செவ்வாய் எங்கே போய் உட்கார்றாருன்னா நம்மளுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில். முதல்ல குருவோடைய நட்சத்திரம், பிறகு சேட்டானுடைய நட்சத்திரம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி நாமே ஏதாவது வார்த்தைகளை கொடுப்போம், பிறகு நாம் அந்த விஷயத்தில் மாட்டிக்கொள்வோம். எந்த விஷயத்துக்காக வார்த்தைகளை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட, குடும்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே நம்ம லைஃப் பார்ட்னரை முடிவெடுக்க சொல்லிவிட்டு நாம் அவர்களுக்கு சப்போர்ட் செய்வது, நாம் அவர்களுடன் பயணிப்பது, நாமவே கொண்டு போய் வார்த்தைகளை கொடுத்தால் கண்டிப்பாக நாமவே அதில் மாட்டிக்கொள்வோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அது கூடுதல் டென்ஷனாகவும், கூடுதல் தோல்வியாகவும், கூடுதல் அவமானமாகவும் ஏற்படும். இப்போ நான் சொன்னது தான் ஓவராலாகவே புத்திசாலித்தனம். இது நேரத்தில் நம்மை இரிட்டேட் செய்வதற்கு, நம்மை டென்ஷன் படுத்துவதற்கு குறிப்பாக யாராவது ஒரு நபர் வருவார். ராசியில் ராகு இருக்கிறதுனால எதையாவது ஒன்று பரபரப்பாக, சுறுசுறுப்பாக நம்மை செய்ய தூண்டிக்கொண்டே இருப்பார். இப்போ இது காலகட்டங்களில் ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த குரு பார்வை கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்தவரைன்னு சொல்கிறத விட முடியாதவரை நாம் அமைதியாக இருப்பது, பவ்யமாக இருப்பது, புதிதான விஷயத்துக்குள் பயணிக்காமல் இருப்பது, இது எல்லாமே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. கோச்சாரத்தில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் மீனராசி மண்டலத்துக்குள் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நுழைய போகிறது. மே மாதம் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் மீனராசி மண்டலத்தில், அதுவும் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்துடன் சேரப்போகிறது. முறையே முதல்ல குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, சேட்டனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, பிறகு புதனுடைய நட்சத்திரம் ரேவதி, இந்த நட்சத்திரங்களை கடக்க போகிறது. இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதே பொதுவாகவே ஒரு 2 அசுப கிரகங்களின் சேர்க்கை, அதாவது நாம் எதிர்பார்க்க கூடாத ஒரு சேர்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த சேர்க்கையானது நிறைய பேரை தாக்க போகிறது, சில பேரை தூக்க போகிறது. இப்போ இது யாரை எப்படி தாக்க போகிறது, யாரை எப்படி தூக்க போகிறது, அதாவது எல்லாமே இனிப்பாகவே கொடுக்க முடியாது. சில நேரத்தில் கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் துவர்ப்பு, இதையெல்லாம் இந்த கூட்டணி எல்லா ராசிகளுக்கும் கொடுக்க போகிறது. எனவே நாம் எங்க கவனமாக இருக்கணும், நாம் எவ்வாறு நெகட்டிவாக தூண்டப்படுவோம், இதனால் என்ன பாதிப்பு நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நாம் நம்மை பத்திரப்படுத்தி கொள்ளலாம், உஷாராக இருக்கலாம். இந்த இடத்துக்குள்ள போனா ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா எப்படி நாம் அந்த இடத்தை அவாய்டு பண்ணி போய் விடுவோமோ, அதை போல் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய நபர்கள் எந்த விஷயத்தை எவ்வாறு அவாய்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வழக்கம் போல் தெளிவாகவும், கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும், கொஞ்சம் யதார்த்தமாகவும் உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிறதை இப்பொழுது விவரமாக காண்போம். கும்பராசியை பொறுத்தவரை இந்த பலனை நம்ம ரொம்பவும் பிளான் பண்ணி கால்குலேட்டிவாக எடுக்கணும். போய் ராசியில் இருக்கிற செவ்வாய் இப்போ ராசியை விட்டு வெளியில் போகுது அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் ராசியில் செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்திருந்தார், அந்த செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருந்தார். இப்போ நமக்கு கடைசி 2.5 சனியில் வாக்குஸ்தானத்தில் சேட்டான் இருக்கிறாரு. அந்த சேட்டானோட இப்போ செவ்வாய் போய் சேரப்போகிறார். அப்போ செவ்வாய் எங்கே போய் உட்கார்றாருன்னா நம்மளுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில். முதல்ல குருவோடைய நட்சத்திரம், பிறகு சேட்டானுடைய நட்சத்திரம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி நாமே ஏதாவது வார்த்தைகளை கொடுப்போம், பிறகு நாம் அந்த விஷயத்தில் மாட்டிக்கொள்வோம். எந்த விஷயத்துக்காக வார்த்தைகளை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது குடும்பஸ்தானம். இப்போ குடும்பத்தில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டர்ன் நமக்கு 4ஆம் இடத்தையும் ரிஷபத்தையும் பார்க்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு 5ஆம் இடத்தையும் மிதுனத்தையும் பார்க்கிறார். இப்போ இடம், பூமி, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் லைஃப் பார்ட்னருடன் நாம் பேசும்பொழுது ஏதோ நம்ம அவுட் ஆஃப் த ஃபார்முலா போவது போல், ஏதோ கூடுதலாக செலவு செய்வது போல், ஏதோ நமது வார்த்தையே ஒரு விரயத்தையோ விபத்தையோ ஏற்படுத்துவது போல் தோன்றும்லாம் கிடையாது, நடப்ப. என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்தவரை வார்த்தைகளை நாம் கொஞ்சம் கம்மியாக சொல்வதை விட 0 பாயிண்டில் வைத்து பிரயோகம் பண்ண வேண்டும். இப்போ இது காலகட்டங்களில் என்ன புத்திசாலித்தனம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய சூரியன் முதல்ல உச்சபலம், பிறகு 4ஆம் இடத்தில் நிஷ்பலம். இப்போ பொறுப்புகளை அப்படியே லைஃப் பார்ட்னர்கிட்ட கொடுத்துட்டு நாம் கொஞ்சம் இல்லை, முழுவதுமாகவே அமைதியாக இருப்பது, இடம் சம்பந்தப்பட்ட, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட, லாபம் சம்பந்தப்பட்ட, அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட, குடும்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே நம்ம லைஃப் பார்ட்னரை முடிவெடுக்க சொல்லிவிட்டு நாம் அவர்களுக்கு சப்போர்ட் செய்வது, நாம் அவர்களுடன் பயணிப்பது. நாமவே கொண்டு போய் வார்த்தைகளை கொடுத்தால் கண்டிப்பாக நாமவே அதில் மாட்டிக்கொள்வோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அது கூடுதல் டென்ஷனாகவும், கூடுதல் தோல்வியாகவும், கூடுதல் அவமானமாகவும் ஏற்படும். இப்போ நான் சொன்னது தான் ஓவராலாகவே புத்திசாலித்தனம். இது நேரத்தில் நம்மை இரிட்டேட் செய்வதற்கு, நம்மை டென்ஷன் படுத்துவதற்கு குறிப்பாக யாராவது ஒரு நபர் வருவார். அது ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி, வெளிநபர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையையும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையையும் நாம் வளர்த்து கொண்டால் அப்படியே புத்திசாலித்தனமாக இந்த விஷயத்தை நாம் நகர்த்தி விடலாம். இதையும் தவிர நம்ம ஒர்க் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இது நமக்கு பாஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நம்மை ஏதாவது ஒரு விஷயத்தில் இரிட்டேட் செய்வதற்கு, டென்ஷன் படுத்துவதற்கு கண்டிப்பாக ஒரு நபர் வருவார். முடிந்தவரை நாம் கவனமாக நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாதுகாத்து கொண்டால் போறோம். கொஞ்சம் கூடுதல் பொறுமையும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ராசியில ராகு இருக்கிறதுனால எதையாவது ஒன்று பரபரப்பா சுறுசுறுப்பா நம்மை செய்ய தூண்டிக்கொண்டே இருப்பார். இப்போ இது காலகட்டங்களில் ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த குரு பார்வை கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்தவரைன்னு சொல்றதை விட முடியாதவரை நாம் அமைதியாக இருப்பது, பவ்யமாக இருப்பது, புதிதான விஷயத்துக்குள் பயணிக்காமல் இருப்பது, இதெல்லாமே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். எல்லா விஷயங்களையும் லைஃப் பார்ட்னரிடம் கொடுத்து அவரை வைத்து ஹேண்டில் பண்ண, அதனை எக்ஸிக்யூட் செய்வது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். ஸோ இது காலகட்டங்களில் யார் துரோகி, யார் நம்மை ஏமாற்ற போகிறார், யார் நம்மை உபயோகித்து கொண்டு நம்மை தூக்கி போடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனிங் மிஷின் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். யானை படுத்தாலும் குதிரை மட்டு அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வதும், அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபாடு செய்வதும். எல்லா சிவன் கோயில்லையும் பைரவருடைய சன்னிதானம் உண்டு. ஸோ தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமைகளில் அர்ச்சனை, அன்னதானம், அபிஷேகம், இல்லைன்னா இந்த முருகனுக்கு உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள், ஜபங்கள் செய்வது, இதெல்லாம் தலைக்கு வரத அப்படியே கேப்புடன், அதாவது தலைப்பாகையுடன்
திருப்பி எடுத்துக்கொண்டு போய்விடும், நம்மை பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.